அன்பிற்கினிய சகோதரர்களே, ஷைத்தான் மனிதனை எப்படியெல்லாம் அவன் தீண்டுகின்றான், மனிதனுடைய உடலிலே அவனால் புக முடியுமா என்று நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பிறந்த உடனேயே ஷைத்தான் என்ன செய்யறான்? வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹுல் புகாரியில 105வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு குழந்தையும் புதிதாக பிறக்கும் போது ஷைத்தான் அதை தீண்டுகின்றான். ஷைத்தான் தீண்டும் போது இன்னும் சில ரிவாயத்துக்களை வயிற்றுல குத்துறதாக என்னது வருது. ஷைத்தான் தீண்டும் போது அந்த குழந்தை குரல் எழுப்புகின்றது. ஆனா மருத்துவ ரீதியாக குழந்தை பிறந்தா என்ன செய்யணும்? சத்தமா அழணும். அப்படி அழலன்னா அது குறைபாடான குழந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்கு என்று மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க? பெற்றோர்கள் பயப்படுறாங்க. குழந்தை அழுதால்தான் அது பேசும், கேட்கும் திறன் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் தீண்டி இருக்கின்றான். வயிற்றுல ஷைத்தான் குத்துவான். அப்ப அந்த குழந்தை குரல் எழுப்புகின்றது. ஆனால் 2 குழந்தைகளை தவிர. அந்த 2 குழந்தைகள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தீண்டவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தீண்டவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதுங்கள். என்ன வசனம்? வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த வசனத்தை நீங்கள் விரும்பினால் ஓதுங்கள் என்று இம்ரானுடைய துணைவியார் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியதை போன்று நீங்கள் தேடுங்கள் என்று 3வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. விரும்பினால் இந்த வசனத்தை ஓதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்கின்றார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த ஷைத்தானுடைய சேட்டை என்பது, சைத்தானுடைய அந்த தீண்டுதல் என்பது எப்போதிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், திருமணம் முடித்து கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போதே இந்த ஷைத்தானுடைய சேட்டைகள் ஆரம்பித்து விடுகின்றது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களில் ஒருவர் லவ் அன்ன அஹதக்கும் இதா அத்தா அஹ்லஹு, உங்களில் ஒருவர் தனது குடும்பத்தாரிடம் வருவதற்கு உறவு கொள்வதற்கு விருப்பப்படும் போது அவர் சொல்லட்டும் பிஸ்மில்லாஹ். அந்த பெண்ணினுடைய தலையிலே கை வைத்து பிஸ்மில்லாஹ் என்று என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான், இறைவா ஷைத்தானை விட்டும் எங்களை தூரப்படுத்து. வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு வழங்கக்கூடிய குழந்தை செல்வத்திலிருந்தும் ஷைத்தானை விட்டும் நீ தூரப்படுத்து. ஃபகுலிய பைனஹுமா வலதுன் லம் யதுர்ருஹு. இப்படி துஆ செய்து அந்த உறவின் மூலமாக அந்த பெண் கருத்தரித்து விட்டால், குழந்தை பிறந்து விட்டது என்றால், குழந்தை வழங்கப்படும் என்று சொன்னால், ஷைத்தான் எந்த விதமான தீங்கையும் இழைப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹுல் புகாரியில் இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம்.